வணக்கம் மக்களே. மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? இதுதான் இப்போ பல பேருடைய கேள்வியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் மாதம் 3000 ரூபாய் முதலீடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சில பல வருஷங்கள் கழித்து அது கோடிகளில் வருமானம் கொடுக்கும். அப்போ இது எவ்வளோ நல்ல விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, லம்சம்னா என்ன, எஸ்ஐபினா என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்க இந்த விளம்பரத்தை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. பார்க்காத சில பேரும் இருப்பீங்க. இப்போ பார்த்துக்கோங்க. அப்படியா? அவளோட ஃபியூச்சருக்காக இப்போவே நான் சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபியூச்சருக்கு அது மட்டும் போதாது, நீங்க மைதானத்தில் இறங்கி ஆகணும். நானா? இவர் சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மைதானத்தில் சேமிப்பு மட்டும் போதாது, மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்டும் பண்ணுங்க. இல்லனா உங்க பொண்ணு வளருவா. ஆனா அவளுக்காக சேமிச்ச பணம் வளராம அப்படியே இருந்துடலாம். சரிதான் சார். மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது தான். எதிர்காலத்தை திட்டமிட்டு நம்ம முதலீடு செய்யணும். ஸோ நீண்ட கால முதலீடு செய்ய சிறந்த திட்டம் எதுனா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். பல மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களோட பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை அவர் முதலீடு செஞ்சு வர்ற வருமானத்தை நாம் கொடுத்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்து தர சொல்கிற முறையை மியூச்சுவல் ஃபண்டுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே நாம் ஒருத்தரை நம்பி முதலீடு செய்ய போகிறதில்ல. ஒரு கம்பெனிக்கிட்ட முதலீடு செய்ய போகிறோம். அவங்களுக்கு பேர் ஏஎம்சி, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், மோதிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட், குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு பல நூறு ஏஎம்சி இருக்குது. நாம் முதலீடு பண்ணுற பணம் தான் அசட், அதாவது சொத்து. அதை மேனேஜ் பண்ணுற கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க நிறைய படித்த அனுபவம் வாய்ந்த பொருளாதார வல்லுநர்கள், அதாவது ஃபண்ட் மேனேஜர்ஸ் மற்றும் அவங்களுடைய டீமை நிர்ணயிப்பாங்க. இந்த ஏஎம்சிலாம் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் அண்ட் லைசன்ஸ் வாங்குவாங்க. இந்தியாவில் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே செபியோட கைட்லைன்ஸ் படி தான் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பல வகைகளாக அந்த ஷேர்ஸை பிரித்து அதுக்கு தனித்தனியாக ஃபண்டுங்களை இந்த ஏஎம்சிங்க உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கம்பெனியோட, அதாவது ஷேர்ஸோட மார்க்கெட் கேபிட்டலை வச்சு பிரிப்பாங்க. இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படி பிரித்த ஃபண்ட்ஸுக்கு தனித்தனியாக ஃபண்ட் மேனேஜர்ஸை ஏஎம்சி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்படி உருவாக்குற ஃபண்ட்ஸுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் டீம் அந்தந்த ஃபண்டு, உதாரணத்துக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னா லார்ஜ் கேப்பில் எந்தெந்த ஷேர்ஸில் முதலீடு பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம், எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு ஃபண்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இதுவரைக்கும் நம்ம ஏஎம்சியை பற்றியும் அவங்க உருவாக்குற ஃபண்டு தான் மியூச்சுவல் ஃபண்டுன்றதையும் அதை ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் நிர்வகிக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஷேர் மார்க்கெட் ஈக்விட்டிஸில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இல்லைன்றது தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பல கேட்டகரிஸில் முதலீடு பண்ணுவாங்க. அதில் 1 ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஈக்விட்டிஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுவாங்க. 2 சாலிட் அண்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பாண்ட்ஸ் மார்க்கெட், கவர்மெண்ட் பாண்ட்ஸில் முதலீடு பண்ணுவாங்க. 3 ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்காக மணி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுவாங்க. 4 இல்லத்தரசிகளின் அன்பிற்கு பாத்திரமான தங்கத்தில், அதாவது கோல்டில் முதலீடு செய்வாங்க. 5 மேலே சொன்ன எல்லா ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், கோல்ஸ்னு எல்லாத்துலேயும் கலந்த மாதிரி முதலீடு செய்வாங்க. மற்றும் பல செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் முதலீடு செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு ஏஎம்சிலையும் பல நூறு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் எது சிறந்ததுன்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு செய்யலாம். முதலீடு செய்கிறதுக்கு முன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அறிவுரையை கேட்டு முதலீடு செய்யுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யார், அவருடைய வேலை என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நூற்றுக்கணக்கான ஏஎம்சிங்க இருக்குது. ஒவ்வொரு ஏஎம்சிலையும் பல நூறு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த நூற்றுக்கணக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு தகுந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி கொடுத்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டின் பர்ஃபார்மன்ஸை கவனித்து அதுக்கு தேவையான சேவைகளை உங்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருடைய வேலை. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன செய்வார்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாம பண்ணுற முதலீடு எப்படி செயல்படும்ன்றதை தெரிஞ்சுக்குவோம். மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம் அப்புறம் எஸ்ஐபி 2 முறையில் முதலீடு பண்ணலாம். லம்சம்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரே தடவை முதலீடு பண்ணுறது. ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி 1 லட்சம் ரூபாயை ஒரே முறையில் முதலீடு பண்ணுறது. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது நம்ம முதலீட்டை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது. மாதம் நம்ம குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட தொகையை முதலீடு பண்ணுறதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. பேங்க்கில் இஎம்ஐ டெபிட் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் டெபிட் ஆகி முதலீடு செய்யப்படும். லம்சம் பற்றியும் எஸ்ஐபி பற்றியும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு லம்சம்னு ஒன்று இருக்குது,
எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ முதலீடு செய்யலாம்? பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் குறைஞ்சபட்சம் ரூபாய் 100 இருந்து முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்டை பார்ப்போம். நம்ம ராயன் XYZ AMCயில் ஏபிசின்ற மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி எஸ்ஐபியில் மாதம் 5000 ரூபாய் முதலீடு பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டார். அவர் செய்கிற முதலீடு பணம் அவரோட பேங்க்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிக்கு போகும். ராயன் மாதிரியே பல லட்சக்கணக்கான பேர் அந்த ஏபிசி ஃபண்டில் முதலீடு செய்வாங்க. அந்த மொத்த பணத்தையும் ஃபண்ட் மேனேஜர்ஸோட ஆலோசனைப்படி அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற ஷேர்ஸில் முதலீடு செய்வாங்க. அதில் வர்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸை கணக்கு போட்டு பிரித்து கொடுப்பாங்க. அதை எப்படி செய்வாங்கன்னு தானே கேட்குறீங்க? புரியுது. இந்த சிறப்பான முறையை செய்கிறதுக்கு உதவுறது தான் NAV, நெட் அசெட் வேல்யூ. பல ஷேர்ஸில் முதலீடு பண்ணாலும் அந்தந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு NAV இருக்கும். அதுதான் அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்க உதவும். ஒரு ஷேரோட ப்ரைஸ் மாதிரி அந்த ஃபண்டோட ப்ரைஸ்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் மார்க்கெட் முடிஞ்சதும் இந்த NAV 10 மணிக்குள்ளே அப்டேட் ஆகும். ஏபிசி ஃபண்டோட NAV 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ ராயன் செஞ்ச 5000 ரூபாய் முதலீட்டுக்கு இந்த NAVயை பொறுத்து பங்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் யூனிட்ஸ். ராயன் கிட்ட எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதுதான் அவருடைய ஹோல்டிங். 5000 முதலீடு செஞ்சால் NAV 100னா அவருக்கு 50 யூனிட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் NAVயை பொறுத்து அவருக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். தாய்மார்கள்லாம் கோல்டு ஸ்கீம்ஸ், தங்க நகை சீட்டு போட்டிருப்பீங்க. மாதம் நாம் கட்டும் தொகை அன்றைய தினத்தின் தங்கத்தின் விலைக்கு ஏற்ற மாதிரி கிராமில் வர வைப்பாங்க. அதே போல தான் இங்கே NAV நாளுக்கு நாள் ஷேர் மார்க்கெட்டின் ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நாம் செய்கிற முதலீட்டுக்கு அன்றைய நாளில் இருக்கிற NAVயை பொறுத்து யூனிட்ஸ் வர வைக்கப்படும். இவ்வளோதாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய கான்செப்ட். ராயன் பண்ணுற 5000 ரூபாய் எஸ்ஐபி முதலீட்டுக்கு அன்றைய NAV 100 ரூபாயை பொறுத்து அவருக்கு 50 யூனிட்ஸ் வரவு வைக்கப்படுது. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தானே கேட்குறீங்க? ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இது மாறுபடும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் சில உதாரணங்களை பார்ப்போம். நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட், இது லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் 35.8%. ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட், லாஸ்ட் 5 இயர்ஸில் இது கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் 14.9%. HDFC ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், இது லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் 29.1%. ஃப்யூச்சரில் இதே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ சார் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக 12 to 15% ரிட்டர்ன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இதில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல நிதி ஆலோசகரின் துணையோட முதலீடு செய்யுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்ம்ஸில் நிச்சயமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதே போல் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம்னு ஷார்ட் டேர்மில் முதலீடு பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கேற்ற லிக்விட் ஃபண்ட்ஸும் இருக்குது. பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா, உங்களோட ஃப்யூச்சருக்கு செல்வத்தை சேர்க்கணுன்ற, அதாவது வெல்த் பில்ட் பண்ணுன்ற நோக்கத்தோட லாங் டேர்ம் முதலீட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி, விஷயத்துக்கு வாங்க. ஏதோ 3000 ரூபாய் முதலீடு பண்ணால் கோடிகளில் வருமானம் வரும்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்லலையேன்ற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. வாங்க பார்த்துருவோம். 25 வயசான தேவி எஸ்ஐபியில் மாதம் 3000 ரூபான்னு 30 வருஷம் முதலீடு பண்ணாங்கன்னா 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் 30 வருஷம் முடிவில் அவங்களுக்கு 1,05,89,741 ரூபாய் வருமானமாக கிடைக்கும். அதுவே 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னால் 2,10,29,462 ரூபாய் வருமானமாக கிடைக்கும். ஸோ 3000 ரூபாய் 30 வருஷம் முதலீடு செஞ்சால் கோடிகளில் வருமானம் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட விஸ்வரூபமே காம்பவுண்டிங்கிற ரகசியத்தில் ஒளிஞ்சிருக்கு. அதை பற்றி இனி வர்ற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோர் வாழ்க்கையிலும் செல்வம் பெருக வாழ்த்துக்கள். நன்றி.